तीर्थव्रत नेम भावे विनसिद्धि तीर्थव्रत नेम भावे विनसिद्धि वायाची उपाधी करसी जना वायाची उपाधी वायाची उपाधी करसी करतली आवडे तैसा हरी करतली आवडे तैसा हरी करतली आवडे तैसा हरी करतली आवडे आर्याचा रवा घेता भूमीवर आर्याचा रवा घेता यज्ञ परोपरी साधन तैसे यज्ञ परोपरी साधन तैसे यज्ञ परोपरी साधन तैसे यज्ञ परोपरी निधले संपूर्ण माझ्या हाती निधले संपूर्ण माझ्या हाती निधले संपूर्ण माझ्या हाती निधले संपूर्ण माझ्या हाती हरी मुखे म्हणा 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 पुण्याची गणना गोड करी पुण्याची गणना गोड करी पुण्याची गणना गोड करी. ராமகிருஷ்ண ஹரி ஹரிபாட் கீர்த்தனம் 12வது தீர்த்தவிரத நேம பாவே வீண சித்தி तीर्थव्रत नेम भावे वीण सिद्धी वायाची उपाधी करिसी झणा तीर्थ स्नानमो व्रताचरणमो नियम धर्मங்களோ பாவபக்தியோட நடத்தனையானால் எப்பேற்பட்ட ரிசல்ட்டும் அது தராது. அதனால எல்லோரும் கேளுங்கள். பாவபக்தி இல்லாம தீர்த்தம் பிரத்தம் நியமங்கள்லாம் வீண் சிரமம் தான். அப்படி அதில் ஈடுபட வேண்டாம். பாவபலே ஆக்களே ஏரவி நாக்களே கரத்தளி ஆவலே தைசாகரி. பக்தியினாலையும் பாவம்னாலையும் தான் பரமாத்ம ஸ்வரூபம் நம்மளுக்கு தென்படும். வேற எப்பேற்பட்ட உபாயத்தினாலையும் அதை தெரிஞ்சுக்க முடியாது. அந்த பரமார்த்த ஸ்வரூபம் நம்மளுக்கு தென்படும் பொழுது அந்த ஹரி எப்படி இருப்பான்னா உள்ளங்கை நெல்லிக்காய் போல இருப்பான். பாரியாச்ச ரவா கேதா பூமி வரி யத்ன பரோபரி சாதன தைசே. பாரா அப்படின்னு சொன்னோம்னா மர்க்யூரி அப்படிங்கிற கெமிக்கல் சொல்றோமே அதுதான். அந்த மெர்க்யூரிங்கிற கெமிக்கல் கையிலேருந்து நழுவி கீழே விழுந்துடுத்துனா நம்மளால் அதை திரட்டி எடுக்கவே முடியாது.
ஏன்னா அவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கு அதோடைய கணங்கள். எப்படி அதை எடுக்கிறதுக்கு பகு சிரமப்பட்டாலும் எடுக்க முடியாதோ அது மாதிரி மற்ற சாதனங்கள் எல்லாம் பண்ணினோமானால் அவ்வளவு சிரமப்பட்டாலும் ஹரி கிடைக்க மாட்டான், பரமாத்மா நம்மளுக்கு கிடைக்க மாட்டார். ஞானதேவனே நிவிருத்தி நிர்குண திதலே சம்பூர்ண மாஜ்யா ஹாத்தி. ஞானதேவர் சொல்றார், என்னுடைய குருநாதனாக நிவிருத்தி தேவர் அந்த நிர்குணத்தை சம்பூர்ணமா என் கையில எடுத்து இந்தா அப்படின்னு எடுத்து கொடுத்தார். இதுதான் இந்த அபங்கத்துக்கு சப்தார்த்தம். இந்த அபங்கத்துல மௌலி ஏற்கனவே இதுவரைக்கும் இருந்த அபங்கங்கள்ல சொன்ன சில விஷயங்கள்ல மறுபடியும் இங்க உறுதிப்படுத்துறார். அந்த உறுதிப்படுத்துறதுக்கு காரணம், அது உறுதிப்படுத்ததான் ஞானமும் ஆழ்ந்த ஞானமாக நம்மளுக்கு வரும். ஸ்தூணானி கனன நியாயம் அப்படின்னு பேர் இந்த நியாயத்துக்கு. மறுபடியும் அதை உறுதிப்படுத்துறது. விரதம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு விதங்கள் உண்டு. சகாம விரதம், நிஷ்காம விரதம். புராணங்களும் விரதங்களை பத்தி பேசுறது. நக்த விரதம், ருத்ர விரதம், நீல விரதம், மந்தார சப்தமி விரதம், கௌரி விரதம், அனங்க விரதம், பீமத்வாதசி விரதம், திருத்தீய விரதம், பீஷ்ம பஞ்சமா விரதம் அப்படின்னு பலவிதமான விரதங்களை புராணங்களும் சொல்றது. மௌலி ஞானேஸ்வர் என்ன சொல்றாருன்னா, தீர்த்தங்களோ விரதங்களோ நியமங்களோ எப்போ சஃலமாக ஆகும் அப்படின்னா, பாவத்தோடு இந்த தீர்த்த விரத நியம பண்ணினாதான் சஃலமாக ஆகும், இல்லைன்னா ஆகாது. பாவபலே ஆக்களே ஏரவி நாக்களே. இங்க பாவபலே ஆக்களே ஏரவி நாக்களே. பாவத்தினுடைய பலத்துலதான் பகவான் நம்மளுக்கு தெரியவன், மற்ற எந்த விதத்திலையும் தெரிய மாட்டான் அப்படிங்கிற சரணத்துல பாவபலே, பலே அப்படின்னா பலம், பலம் அப்படிங்கிறது இங்க சாமர்த்தியம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்லறார். எவனிடத்துல இந்த பலம் இருக்கோ அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாத அளவுக்கு பலவானாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப இந்த பலம் அப்படிங்கிறது எந்த சாமர்த்தியத்தை சொல்றார்? பாவம் என்கின்ற சாமர்த்தியத்தை சொல்றார். அப்போ பாவம்னா என்ன அப்படின்னு இந்த விவரணத்துல அப்படி அலசி எடுத்திருக்கார். இந்த அபங்கத்துடைய விவரணத்துல அது சொல்லி மாளாது அவ்வளவு எழுதி இருக்கார் இதுல. ஆனாலும் அதுல இருந்து சில அம்சங்களை நம்ம அனுபவிப்போம். பாவம் அப்படிங்கிறது என்ன? பிரேமைக்கு முதல் படி பாவம். நம்மளுடைய ஹிருதயத்துல சுத்தமான சத்துவகுணம்னு ஒண்ணு இருக்குமே, அதுக்கு பாவம் அப்படின்னு சொல்றார். பாவம் அப்படின்னா ஆர்திரமாக இருக்கும். அந்த ஆர்திரத்தை சித்தத்துல உதயமாகிறது தான் பாவம். அந்த ஆர்திரம் அப்படிங்கிறது உருக்கம். சித்தத்தில் இருக்கக்கூடிய உருக்கம் எப்போ உண்டாகும்? தீவிரமான அபிலாஷை பகவத் பிராப்திக்காக இருந்ததுன்னா அப்போ சித்தத்துல ஆர்திரம் உண்டாகும். சுத்தமான பாவத்துல எப்பேற்பட்ட இந்திரிய சுகத்தினுடைய எதிர்பார்ப்பும் இருக்காது, சாரீரிகமான சுகத்தின் பத்தின எதிர்பார்ப்பும் இருக்காது. இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்மளால எடுத்து காமிக்க முடியும். அது கோபிகைகள் மாத்திரமே. கோபிகைகளுடைய இந்த சுத்த பிரேமை, இத பக்தி சாஸ்திரத்துல இந்த சுத்த பிரேமை தான் காம அப்படின்னு சொல்லியிருக்கார். அவளுடைய காமமும் நம்ம சாதாரணமா காமம் சொல்றோமே, ரெண்டுத்துக்கும் அஜகஜ வித்தியாசம். அதுல ஒரு இம்மி அளவு கூட சாரீரிகமான இச்சை இல்லாத காமம் இந்த கோபிகள் இடத்துல. அவளுடைய ஒவ்வொரு செயலும், அவ வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் கிருஷ்ணனுக்கு பிரீத்தியாக தான் வாழ்ந்தார்கள். கிருஷ்ணன் பிரசன்னமாகணும், கிருஷ்ணன் பிரசன்னமாகணும், கிருஷ்ணன் பிரசன்னமாகணுங்கிற நிமித்தம் தான் அவளுடைய வாழ்க்கைக்கு காரணமே. அதனால இது இந்திரியங்களோ, இந்திரியங்களுக்கு என்ன தர்மங்கள் இருக்கோ அதெல்லாம் மீறி, அதெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்கு இவருடைய பாவம். அப்ராகிருத்தமானது இவருடைய பாவம்.
இந்த பாவத்துக்கு ராகம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. ராகம்னு சொல்லும் பொழுது 3 விதங்கள் சொல்லப்படுறது சாஸ்திரங்கள்ல. ஒன்னு பூர்வ ராகம், பகவானை எப்போ பார்ப்பேன், பகவான் எப்போ பார்ப்பேன், பகவான் எப்போ பார்ப்பேன் அப்படின்னு தீவிரமான ஒரு எதிர்பார்ப்பு. அப்புறம் மீலன ராகம், இது பகவானை பார்த்ததுக்கு அப்புறம் அனுபவிக்கக்கூடிய அனுபவம், அவனை எதிர்க்க கட்டின ஆலிங்கனம் பண்ணிக்கக்கூடிய அனுபவம் மீலன ராகம். விரக ராகம் அப்படிங்கிறது விரகத்தினால இருக்கக்கூடிய ஒரு ராகம், பிரிந்து இருக்கிறது. இதுல பூர்வ ராகத்தை விட மீலன ராகம் வசத்தி, மீலன ராகத்தை விட விரகராகம் இன்னும் வசத்தி அப்படிங்கிறார். விரகராகத்துக்கு அப்பேற்பட்ட பிராமுக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. விரகம் சொன்னோம்னாலே அந்த விரகத்துல 3 விதங்கள் இருக்கு. பவிஷ்ய விரகம், வர்த்தமான விரகம், பூத விரகம் அப்படிங்கிறது. பவிஷ்ய விரகம் அப்படின்னு சொன்னோம்னா பகவானோட இருக்கோம், ஆனா கொஞ்ச நேரத்துல அவனிடத்திலேருந்து நம்ம பிரிய போகிறோமே அப்படிங்கிற ஒரு விரகம் மனசுல இருக்கே. மதுரைக்கு கண்ணன் கிளம்பி போன பொழுது கோபிகைகளுக்கு என்ன ஒரு விரகம் இருந்ததோ அது பவிஷ்ய விரகம். வர்த்தமானம் அப்படிங்கிற விரகம், பவிஷ்ய விரகம் அப்படிங்கிறது ஒரு சமயத்துல நம்ம பிரிஞ்சு போறோமே அப்படிங்கிற நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பவிஷ்ய விரகம். ஆனா வர்த்தமான விரகம், பகவான் இங்க இருக்கான், பகவான் இங்க இருந்துட்டு அவன் கூட ஆனந்தமோட அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுதே ஆச்சு, இனிமே கிளம்புறதுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு இருக்குமே, அதுதான் வர்த்தமான விரகம். அது மாத்திரமில்லை, இவனை திருப்பி மறுபடியும் எப்போ சந்திப்போம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு ஆதங்கம். பூத விரகம் அப்படிங்கிறது அவனை விட்டு பிரிஞ்சாச்சு, இனிமே அவனை பிரியத்தமனை பார்ப்போமா மாட்டோமானே தெரியாம துடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை பூத விரகம். இந்த பூத விரகம் இருக்கும் பொழுது அதுல 10 நிலைகளை சொல்றார். சிந்தா, ஜாகர, உத்வேக, தானவ, மலினாங்கதா, பிரலாபம், வியாதி, உன்மாதம், மோகம், மிருத்யு அப்படின்னு இத்தனை நிலைகளை சொல்றார் பூத விரகத்தை. சிந்தா அப்படிங்கிறது அவனுடைய சிந்தனையிலேயே இருக்கிறது. ஜாகர அப்படிங்கிறது தூக்கமே வரமாட்டேங்கிறது, அது ஜாகர அப்படியே முடிச்சுட்டே இருக்கா, அவனை பத்தியே நினைச்சுட்டு இருக்கா. உத்வேகம், அப்புறம் தானவம், தானவம் அப்படிங்கிறது இப்படி கவலைப்பட்டு மெலிந்து போறது உடம்பு. மலினாங்கதா அப்படிங்கிறது தன்னுடைய உடம்புடைய கேர் கூட அவளுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு திராணி இல்லாத ஒரு விரகம். பிரலாபம், வியாதி, வியாதி அப்படிங்கிறது இங்க விரகஜ்வரம் அப்படின்னு சொல்லப்படுறது. உன்மாதம், அவளால தன்னுடைய தைனந்தின காரியங்களை கூட பண்ண முடியாம இருக்கிறது. மோகம், மயக்கம் போட்டு விடுறது. மிருத்யு, இவ பேருக்கும் உயிரோட இருக்கா, அவனுக்காக உயிர் தரிச்சுட்டு இருக்கா. கிட்டத்தட்ட இவ மிருத்யு அடைஞ்சவர்களே. இதுல சிலவே மிருத்யு அடைவார்கள். இதுல ஒவ்வொரு விஷயமும் மகாராஜ் இந்த விவேச்சனத்துல ரொம்ப விஸ்தாரமா பேசியிருக்கார். ஞானேஸ்வரர் எடுத்துன்னு பேசுறார், துகாராம் மகாராஜ் எடுத்துன்னு பேசுறார், சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதோ அது வச்சுன்னு பேசுறார். இது ஒவ்வொரு வார்த்தையும் நான் என்னெல்லாம் சொன்னேனோ ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி எழுதியிருக்கார். உண்மையா பார்க்க போச்சுன்னா இந்த அபங்கத்தினுடைய கிட்டத்தட்ட 70% இந்த பாவத்தை பத்தியே பேசியிருக்கார். அந்த பாவம் மாத்திரமே ஒரு சப்ஜெக்ட், அந்த ஒரு சப்தத்தை மாத்திரமே ஒரு சப்ஜெக்ட் பேசுறதுக்கு. அவர் எழுதின விதமும் அப்படி இருக்கு. சும்மா நம்மளால அந்த கிரந்தத்தை கீழவே வைக்க முடியாது, அப்படி எழுதியிருக்கார் அவர். நம்மளுக்கு இங்க அவகாசம் இல்லாததுனால அவ்வளவும் நம்மளால இங்க அனுபவிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால் அவர் சொன்ன இந்த நாமங்களாவது நம்ம காதுல விழட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இங்க எடுத்து கொடுத்தோம். யாரெல்லாம் இந்த ஒரு விரக நிலையை அடையறாளோ அவளுக்கு லௌகிகமான எந்த காரியத்தையும் ருச்சி இல்லாம இருக்கும். அவளுக்கு எப்பவுமே தன்னுடைய பிரியத்தன்மனாக இருக்கக்கூடிய கண்ணனிடத்திலேயே அவளுடைய ஹிருதயம் அவனிடத்திலேயே இருக்கும். அவளுடைய ஒவ்வொரு காரியங்களும் அதன் பிரகாரம் தான் இருக்கும். இது மாதிரி பக்தர்களுக்கு தான் 8 சாத்விகமான பாவங்கள் உண்டு அப்படின்னு சொல்றா. ஸ்தம்பம், ஸ்வேதம், ரோமாஞ்சம், ஸ்வரபங்கம், வேபனம், வைவர்ணியம், அசுரு,
பிரளயம் அப்படிங்கிறது, ஸ்தம்பம் அப்படிங்கிறது ஸ்தம்பிச்சு போய் நின்றுப்பான் திடீர்னு ஒரு பாவம். ஸ்வேதம் அப்படிங்கிறது வேர்த்து வேர்த்து விடும் அவளுக்கு. ரோமாஞ்சம் அப்படிங்கிறது சரீரம் முழுக்க அப்பப்போ புல்லரிக்கும். ஸ்வரபங்கம் அப்படிங்கிறது அவளால் ஒழுங்க பேசக்கூட வர முடியாது, அப்படி தொண்டையை அடைக்கும் அவளுடைய பாவம். வேப்பனம் அப்படிங்கிறது அப்படியே நடுங்கும் உடம்பலாம். வைவரண்யம் அப்படிங்கிறது அப்படியே அவன் முகத்தை பார்த்தோமானால் அப்படியே பேலா பேர்ப்பா. அவளை பார்த்தோமானால் ஈயாடாத அந்த முகத்துல. அசுரு அப்படிங்கிறது அப்பப்போ அழுதுன்னு இருப்பா. பிரளயம் அப்படிங்கிறது அப்பப்போ மயக்கம் போட்டு விடுவா. இதெல்லாம் அஷ்ட சாத்விக பாவங்கள்னு பேர். சில பேர் சொல்லுவா, என்ன இதெல்லாம் நீங்க சொன்ன ஸ்தம்பம், ஸ்வேதம், ரோமாஞ்சம்லாம் சாதாரணமாவே நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்பட்டோமானால் அப்படி இருக்குமே, ரொம்ப ஆச்சரியஜனகமா ஒண்ணு நடந்து கொடுத்தனா அப்படி இருக்கும், இல்ல ரொம்ப கோபம் வந்தா அப்படி இருக்கும், ரொம்ப துக்கமா இருந்தா அப்பவுமே தானே இதெல்லாம் வரும். ஸ்வரபங்கமோ வேப்பமா அப்பவும் வருது தானே, இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். அதுக்கு இங்க சொல்றார், அசுரு அழறதுன்னு ஒண்ணு எடுத்துப்போம். சாதாரணமா ஒரு துக்கத்துக்கு அழுவான், ஆனா அந்த அழுகைக்கும் இங்க கண்ணன் இல்லையேன்னு அழற அழுகைக்கும் வித்தியாசம் இல்லையா? இங்க பிரேமைனால நடக்கிறது, அங்கு துக்கத்தினால நடக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய வித்தியாசம். அப்புறம் அனுராகம் அப்படிங்கிறது, ராகம் மாதிரி அனுராகம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அனுராகம் அப்படிங்கிறதுனா சுக்ரபக்ஷத்து சந்திரன் போல வளர்ந்துட்டே வருவான் இல்லையா, அது போல இவா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ராகமும் இவா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பிரேமையும் வளர்ந்துட்டே வந்து பூர்ண நிலைக்கு வந்து நிற்கும். எப்ப பூர்ண நிலைக்கு வருதோ அப்பதான் அதுக்கு பாவ பக்தி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றா. அந்த பாவ பக்தி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது அதுக்கு பிரேமை அப்படிங்கிற பேரை கொடுக்கறா. அதனால பாவம் அப்படிங்கிறது முதல் படின்னு பிரேமைக்காக அப்படின்னு அதுக்காக தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம். எப்பேற்பட்ட விக்னம் வந்தாலும் அந்த விக்னத்தை அடிச்சு பிடிச்சு தள்ளிட்டு பாவ பக்தி பீறிண்டு தான் போகுமே தவிர அதை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி அதிகமாக ஆகிறதோ அவ்வளவுக்கு ஹிருதயத்துல உருக்கமும் அதிகமாக ஆகிட்டு போகும். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பக்தி அப்படிங்கிற நிலையில பெரிய துக்கம் கூட சுகம் போல இருக்கும். பகவத் விஷயத்துல மகா துக்கம் ஒன்று இருக்கு, மகா துக்கமா இருக்குமே, அதுவே சுகம் போல இருக்கும். ஆனா லௌகிகத்தை மகா சுகம் போதே துக்கம் போல இருக்கும். இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் இந்த ரெண்டுத்திலையும். ரதி அப்படிங்கிறது இதுக்கு பேர் வருது. இங்க ரத்தியிலையும் 3 விதமான ரத்தியை சொல்றா. சமர்த்த ரதி, சமஞ்சச ரதி, சாதாரணி ரதி அப்படின்னு 3 விதங்கள் சொல்லப்படுறது. சமர்த்த ரதி அப்படிங்கிறது என்னன்னா, நான் என்ன பண்ணினாலும் கிருஷ்ணனுடைய சுகத்துக்காக அப்படிங்கிற ரதி சமர்த்த ரதி. சமஞ்சச ரதி எப்படின்னா, நான் பண்ணறது கிருஷ்ணனுக்கும் சுகத்தை கொடுக்கணும், எனக்கும் சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு 2 பேருக்கும் எண்ணி பண்ணக்கூடியது. சாதாரணமாக இருக்கக்கூடிய ரதி எனக்கு மாத்திரமே நான் பண்றதுதான், என்னோட சுகத்துக்கு மாத்திரமே பண்றது சாதாரண ரதி. அதே போல பிரேமையும் சொல்லலாமா, பிரேமையிலையும் 3 விதங்கள் சொல்றா. மதுவத் பிரேமை, கிருத்தவத் பிரேமை, லாக்ஷாவத் பிரேமை அப்படின்னு. மதுவத் பிரேமை தேன் போல அப்படி மதுரமா இருக்கும். அந்த மதுவத் பிரேமை சுவாபாவிகமாக அந்த பிரேமை இருக்கிறது. கிருத்தவத் பிரேமை அப்படிங்கிறது சமயத்துக்கு தகுந்தா போல இருக்கும். அந்த பிரேமை, அந்த பிரேமையில வந்து மாதுரியம் வரணும்னா அந்த பிரேமைக்கு கூட இன்னும் ஏதாவது சேர்த்துட்டாதான் மாதுரியம் வரும். ஒரு பாவம் இன்னும் சேர்த்துக்கணும். லாக்ஷாவத் அப்படிங்கிறது வந்து கடோரமாக இருக்கக்கூடியது. ஆனால் பகவானுடைய சந்நிதியில அந்த கடோரமாக இருக்கக்கூடிய அந்த பிரேமையும் உருக ஆரம்பிக்கும். அது வந்து லாக்ஷா அப்படிங்கிறது நம்ம வந்து லாக் அப்படின்னு சொல்றோமே, அது மாதிரி இருக்கக்கூடிய ஹிருதயம். அதே போல ராகமும் 3 விதமாக அது பிரிக்கப்படுறது. மஞ்சிஷ்டா, குசுமிகா, சிரீஷா அப்படிங்கிற 3 விதமான ராகம். மஞ்சிஷ்டா அப்படிங்கிற ராகம் என்னானாலும் பரவாயில்ல, அந்த ராகம் மாறவே மாறாது, அழிக்கவே முடியாது.
குசுமிகா அப்படிங்கிற ராகம் சமயத்துக்கு பொருந்தா மாதிரி கொஞ்சம் மாறும். ஷிரீஷா அப்படிங்கறது அல்ப காலத்துக்கு அந்த ராகம் இருக்கும். இதெல்லாம் கடைசியில இந்த ராகம் பிரேமை இதெல்லாம் மகாபாவத்துக்கு போய் கொண்டவிடும். மகாபாவம் அப்படிங்கிறது அளவே இல்லாம இருக்கக்கூடிய ராகத்துக்கு மகாபாவம் அப்படின்னு பேர். இந்த மகாபாவத்திலும் 2 விதங்கள் சொல்றார். ரூடமான மகாபாவம், அதிரூடமான மகாபாவம் அப்படிங்கிறது. ரூடமான மகாபாவம் எப்படி இருக்கும்னாக்கா, நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு எப்பேற்பட்ட பாதையும் வரக்கூடாதே, எப்பேற்பட்ட பாதையும் வரக்கூடாதே அப்படின்னு கவலைப்பட்டு பண்ணக்கூடிய, கவலைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ராகம் ரூடம்னு பேரு. அதிரூடம் எப்படின்னா, கிருஷ்ணன் இருக்கும்போது சுக்கத்தினுடைய உச்சியை அனுபவிக்கிறதும், கிருஷ்ணன் இல்லாம இருக்கும் பொழுது அந்த துக்கத்தினுடைய கீழ்த்தரமான இருக்கக்கூடிய எந்த துக்கம் உண்டோ அந்த நிலையை அனுபவிக்கிறது. பாவத்தை பத்தி பேசிட்டு வரும்பொழுது நம்ம பக்தி சாஸ்திரங்கள்ல இன்னும் 4 விதங்கள் சொல்லப்படுறது. பாவோதயா, பாவ சந்தி, பாவ சாபல்ய, பாவ சாந்தி அப்படின்னு 4 விதம். பாவோதயா அப்படிங்கிறது ஒரு காரண விசேஷத்தினால நம்ம ஹிருதயத்துல பாவம் உதிக்கிறதுக்கு பாவோதய அப்படின்னு பேரு. பாவ சந்தி அப்படின்னு 2 விதமான பாவங்கள் ஒன்னு சேர்றது நம்ம ஹிருதயத்துல பாவ சந்தின்னு பேரு. பாவ சாபல்யானா ஒரே சமயத்துல நிறைய பாவங்கள் ஹிருதயத்துல எழும்பி நம்ம ஹிருதயத்துல தங்கிறது. பாவ சாந்தி அப்படிங்கிறது நாம் எதை நினைச்சோமோ அடையணும்னு அதை அடைஞ்ச போது இருக்கக்கூடிய சாந்திக்கு பாவ சாந்தின்னு பேர். மொத்தத்துல பாவ பக்தி எப்போ நம்ம ஹிருதயத்தை வளர்றதோ, நம்ம மனசுல வளர்றதோ, மகாபாவாதி நிலைகள்லாம் தானாகவே வரும். இது ரொம்ப ஆறுதலாக சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். இவ்வளவெல்லாம் பாவத்தை பத்தி கேட்டோம், இவ்வளவு பிரேமையை பத்தி கேட்டோம், இவ்வளவெல்லாம் ராகம் ரதி எல்லாம் கேட்டோமே, இத்தனை விதங்கள்லாம் கேட்டோமே, இதெல்லாம் கேட்டுதான் மனசுக்கு தோன்றது, கிருஷ்ணா இதுல இருந்து ஒரு பாவம் கூட என்கிட்ட இல்லையே. நான் இப்ப நம்மளே தான் சொல்லிக்கிறேன், இவ்வளவு வருஷங்களா நான் இந்த லோகத்துல வாழ்ந்தும் இப்பேற்பட்ட குருநாதன் கிடைச்சும் இப்பேற்பட்ட சத்சங்கம் கிடைச்சும் என் ஹிருதயத்துல பாவம் இருக்கிற மாதிரியே தோணலையே கிருஷ்ணா, என் மனசுல இருந்து பக்தி இருக்கிற மாதிரியே எனக்கு தோணலையே அப்படின்னு மனசு கொஞ்சம் தளர்ச்சி அடையறது இதெல்லாம் கேட்டுதுன்னா. அதுக்காக தான் மெனக்கிட்டு நீங்க ஆறுதலா சொல்றார், அதை பத்தி கவலைப்படாதே, இதெல்லாம் ஒரு பாடம் சொல்லித்தர மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு. பாவ பக்தி அப்படிங்கறது உன் ஹிருதயத்தை ஒருக்கா புகுந்துடுத்துனா, இந்த ரத்தியோ ராகமோ அனுராகமோ இது என்ன விதங்கள்லாம் என்ன சொல்லிருக்கோ, பிரேமையோ கோபி பாவமோ கோபி பக்தியோ எதுவா இருந்தாலும் பாவ பக்தியை நம்ம ஹிருதயத்தை வந்துடுத்து அப்படின்னா ஒன்னொன்னா தானா எல்லாம் நம்ம ஹிருதயத்தை பிரகாசமாக ஆரம்பிக்கும். நீ பண்ண வேண்டியது ஒண்ணுதான், கிருஷ்ணனிடத்துல விடாப்பிடியான திருடமாக இருக்கக்கூடிய பக்தி மாத்திரம் நீ வச்சுடும். கிருஷ்ணனை மாத்திரமே நீ நினை, உன் ஹிருதயத்தை கிருஷ்ணனை மாத்திரமே நீ நினைக்க ஆரம்பிச்சையானால் தானாகவே இந்த நிலைகள்லாம், தானாகவே இந்த பாவ பக்தி பிரேமை இது எல்லாமே ஹிருதயத்தை அதது நாமந்தேன்னு ஒவ்வொன்னா வரும். நீ எப்பேற்பட்ட அதுக்கு ஒரு உழைப்பும் உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்ன பரிபூர்ணமா கிருஷ்ணனிடத்தை நீ சமர்ப்பணம் பண்ணணுமே தவிர வேற எத்தையும் பண்ண வேண்டாம். சுத்தமான நிர்மலமான ஹிருதயம் வேணும், வேற எதுவும் வேண்டாம். சுத்தமான நிர்மலமான ஹிருதயத்துல கிருஷ்ணனிடத்துல நீ கொஞ்சம் பாவ பக்தி வச்சுட்டா கூட மற்ற பாவங்கள்லாம் உன் ஹிருதயத்தை வரதுக்கு கிருஷ்ணன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுவானே. காமாதி மற்ற ஷட்ரிபுகளுக்கு உன்னோட ஹிருதயத்தை இடம் கொடுக்காம நீ பார்த்துட்டா போறோம். அது சரிதான், ஆறுதலா தான் இருக்கு நீங்க சொல்றது. ஆனா இந்த அஷ்டபாவங்களெல்லாம் பத்தி பேசுறோம். அந்த அஷ்டபாவங்களெல்லாம் பத்தி பேசும்போது கோபிகைகள் தான் ஞாபகத்துக்கு வரா, பிரகலாதன் தான் ஞாபகத்துக்கு வரான், துருவன் கஜேந்திரன் தான் ஞாபகத்துக்கு வரான். நான் எங்க அது வரைக்கும் போக போறேன் அப்படின்னு தோணுறது. ஆமா, ஒரு சாதாரண ஜீவனுக்கு அஷ்டபாவத்தை பத்தி கேட்டதுனாலே மலைப்பதான் இருக்கும், சிரமம்னு தான் தோணும். சிரமம் தான் அப்படின்னா எடுத்துப்போம், சிரமம்னே எடுத்துப்போம். ஆனா அந்த அஷ்டபாவங்களையும் அடையறதுக்கு வழி உண்டே. அது சிரமம் நினைச்சுட்டு திகைச்சு உட்காருவையா,
கொடுத்த வழியை நீ கைப்பற்றுவையா? குருநாத்தாள் என்ன பண்ணினார்? இவ்வளவும் குருநாத்தாள் சொன்னது தானே இப்ப நம்ம சொன்னோம், குருநாத்தாள் சொன்னது தானே நம்ம கேட்கிறோம். ஆனா அதை சொல்லிண்டே என்ன பண்ணினார்? கைப்பற்றினாரா இல்லையா? அவர் கைப்பற்றினார் அப்படிங்கிற தைரியத்தை நம்ம இருந்துட்டு இருக்கோமா இல்லையா? அதுதான் வேணும். அதுதான் இங்க சொல்றார் ஞானேஸ்வர் மகாராஜ். சத்சங்கம் வேணும். சத்சங்கத்தில நீ இருந்துட்டாயானால் இந்த பாவங்கள்லாம் ஒவ்வொரு பாவங்களா கலப்பும் கலப்பும் கலப்பும். சிலப்போ ஒரு பாவம் கிளம்பும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசாம இருக்கும், வேறொரு பாவம் கிளம்பும், அப்புறம் அது பேசாம இருக்கும். ஆனா ஒவ்வொரு சமயம் ஒரு பாவம் கிளம்பி கடைசியில நம்ம ஹிருதயம் பாவபூர்ணமாக ஆயிடுமே, சுத்தமான பாவம் வந்துடுமே. அப்போ ஹரி கைக்கு கிடைப்பான். பாவபக்தி மாத்திரமே ஒரு சாதனை போரும் பரமாத்மாவை அடையறதுக்கு. இதை தவிர வேற எந்த சாதனையும் செல்லுபடி ஆகாது ஆகாது ஆகாதுன்னு அடிச்சு 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 சொல்றாரு இங்க மௌலி. அப்படியா? ஹரி கிடைப்பானா? ஹரி கிடைப்பான், ஹரி கிடைப்பான் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை தானே குருநாத்தாள் நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. இங்க ஞானேஸ்வர் சொல்ற கிடைப்பான், நானும் சொல்றேனே. எப்படி கிடைப்பான்? உள்ளங்கை நெல்லிக்காய் போல கிடைப்பான். சாதாரண உள்ளங்கை நெல்லிக்கனி போல கிடைப்பான்னு சொல்லும் போது அவ்வளவு ஈஸியா கிடைப்பான் அப்படிங்கறது அர்த்தம் பண்ணிப்போம். தப்பான அர்த்தம்ல சரியான அர்த்தம் தான். இங்க ஒரு அருமையான ஒரு அர்த்தம் இங்க கொடுக்கிறார் மகாராஜ். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னாக்கா, உள்ளங்கையில நெல்லிக்காயை வச்சிருந்த சிம்பிளா கிடைக்கிறதுன்னு மாத்திரம் இல்லாமல் உள்ளங்கையில வச்சிருந்த நெல்லிக்கனி முழுக்க தெரியறதா இல்லையா? கொஞ்சம் போல நெல்லிக்கனி தெரியாமல் முழு நெல்லிக்கனி தெரியறதே, நம்மளுக்கு பிரத்யக்ஷமா முழுக்க தெரியறதே. அது மாதிரி கிடைப்பானாம் பரமாத்மா. நமக்கு சுலபமா கிடைப்பாங்கிறது மாத்திரம் இல்ல, பூர்ண சர்வரூபமாக பூர்ண ரூபமாக பிரத்யக்ஷமாக பரமாத்மா கிடைப்பான் அப்படிங்கிறது தான் கருத்தனி அவளே தைசா ஹரிக்கின் அருமையான விளக்கம் இது. அடுத்த சரணத்தை பாரியாச்சாரவா கேதா பூமி வெறி எத்தனை பரோபரி சாதன தைசே. உள்ளங்கை நெல்லிக்கனிய கிடைப்பான்னு சொல்லிட்டு இருக்கேனே, அதனால ஹரிநாமத்தை பாடுன்னு சொல்றேனே, நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொல்றேனே, அதை விட்டு பாக்கி எத்தனங்கள்லாம் ஏன்பா பண்றேன் நீ? பண்ணினையானால் பாரியாச்சாரவா கேதா பூமி வரி. மர்க்குரின்னு இருக்கக்கூடிய கெமிக்கல் கீழே விழுந்ததுன்னா அதை நம்மளால திரட்டி எடுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு சூக்ஷ்மமான ரூபம் அதுக்கு. விழுந்தா விழுந்ததுதான், அது பட்டுன்னு ஸ்ப்ரெட்டும் ஆயிடும் அங்கேருந்து. அதனால நம்மளை திரட்டி எடுக்கவே முடியாது. படும்பாடாயிடும் எடுக்கிறதுக்குள்ள, ஒடுக்கவே முடியாதுன்னே சொல்லலாம். அது மாதிரி மற்ற சாதனைகள்னால ஹரி பிராப்தி அது மாதிரி முடியவே முடியாத விஷயம். அதனால பாவபலம் மாத்திரம்தான் நம்மளுக்கு வேணும் ஹரியை நம்மளுக்கு சம்பாதிச்சுக்கிறதுக்கு. இந்த பாவபலம் சுபாவமா வந்துடுன்னு சொல்லல, சுபாவமா வரக்கூடியதும் இல்லை. ஆனா இந்த பாவபலம் எப்படி வரும்? குருநாத்தாவுடைய கிருப்பையினால இந்த பாவபலம் வரும். இது யாரு அத்தாட்சி? இதுக்கு ஞானேஸ்வர் தன்னை பார்த்து சொல்றார், நானே இதுக்கு அத்தாட்சி. என் அனுபவத்துல நான் சொல்றேன். ஞானதேவமனே நிவிருத்தி நிர்குண திதலே சம்பூர்ணமாத்யாஹாதி. இங்க ஒரு அருமையான விளக்கம். நிர்குணம் அப்படின்னா என்ன? முக்காவாசிய பேரும் குணரஹிதம், குணம் இல்லாததுன்னு நினைச்சுக்கிறா. அது மகா தப்பு அப்படிங்கிறார். நிர்குணம்னா குணரஹிதம் இல்ல, நிர்குணம்னா குணாதீதம், குணங்களை தாண்டி இருக்கக்கூடியது. குணங்களை தாண்டி இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல குணங்களும் தன்னிடத்தில் இருந்தும் அந்த குணங்களுக்கு அடிமையா போகாதது எதுவோ அது நிர்குணம். எத்தனை அழகா இருக்கு இந்த விளக்கம். ஞானேஸ்வர் சொல்றார், என்னுடைய குருதேவனாக இருக்கக்கூடிய நிவர்த்தி இந்த விசேஷமாக இருக்கக்கூடிய நிர்குணமும் அவரும் ஒண்ணுதான். எத்தனை அழகா இருக்கு இதுமே. குருநாத்தாளை பார்த்து நிர்குணம்னு சொல்றது ரொம்ப அழகா இருக்கு. குணாதீதம் அவர், குணம் இல்லாதவர்னு சொல்லிட முடியுமா குருநாதனை? நிர்குணத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் சொல்ல முடியுமா? அதனால நிவர்த்திநாதர், அவர் பேரு நிவர்த்திநாதர்னு எப்படி இருந்ததோ அது மாதிரிதான் அவர் இருந்தார். குணாதீதமாக இருந்தார். எவ்வளவோ ஜனங்கள் குருநாத்தாளை பார்த்து ஒரு மனுஷ புத்தியோட பார்த்துடுவா. அதை விட ஒரு வைத்தறிச்சல் வேற கிடையாது. ஐயோ, அது மாதிரி பண்ணவே கூடாது. குருநாதனை பார்த்து மனுஷ புத்தியோட பார்க்கலாமா? அவர் மனுஷனா? அவர் பார்க்கறதுக்கு தான் மனுஷனா இருக்காரே தவிர அவர் மனுஷனே இல்லவே. ஏன் மனுஷன்? அவர்கிட்ட மனுஷத்துவமே இல்லை. மனுஷத்துவம்னா என்ன? ஒரு மனுஷனுக்கு சில போக்குகள்லாம் உண்டு, அந்த போக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது.
அக்ஷரமாக இருக்கக்கூடியவர் குருநாதாள். அப்படின்னா அவிநாசம், அவருக்கு நாசமே கிடையாது. அவரை எந்த விதத்தையும் நம்மளால வர்ணிக்கவே முடியாது. ஆனந்த ரூபியாக இருக்கக்கூடியவர், ஜன்மரகிதனாக இருக்கக்கூடியவர், அவ்யயமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு பரமாத்மாவுக்கு நம்ம என்னெல்லாம் லட்சணங்கள் சொல்லுவோமோ அந்த லட்சணங்கள்னால் தான் குருநாதனையும் நம்ம சம்போதிக்க முடியும். ஞானதேவர் சொல்றார், எங்களுடைய பரம்பரையில முதல்ல ஆதிநாதர் அப்படின்னு இருந்தார். அங்கேருந்து ஆரம்பிச்சு குருநாதனாக இருக்கக்கூடிய நிவர்த்திநாதர் பர்யந்தம் இந்த பரம்பரையில என்ன போதிக்கப்பட்டதோ, இந்த பரம்பரையில என்ன பாவம் இருந்ததோ, இந்த பரம்பரையில எப்பேற்பட்ட சமாதி தியானம் இருந்ததோ அத சகலத்தையும் என்னுடைய குருநாதன் இந்தா அப்படின்னு கையில கொடுத்திருக்கார். என் பரம்பரையில் இருந்ததை அப்படியே எடுத்து என் கையில சம்பூர்ணமா கொடுத்திருக்கார். இப்போ இந்த நிர்குணத்துக்கு பரமாத்ம தத்துவம் அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷனும் வச்சுக்கலாம். அப்போ நிவிருத்தி தேவர் ஞானேஸ்வருக்கு பரமாத்ம தத்துவம், அதாவது நிர்குணத்தை இந்தான்னு கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன அர்த்தம் இன்னும் ரசமா இருக்கு. அப்போ இந்த அபங்கத்துல எப்பேற்பட்ட பாவ பலத்தை பத்தி அவர் பேசியிருக்காரோ அந்த பாவ பலம் யாரு கொடுக்க முடியும்? தகுந்த அதிகாரி தான் கொடுக்க முடியும். யாருன்னு தகுந்த அதிகாரி? குருநாதாள். யாரு குருநாதாள்? நிவர்த்திநாதர். இதுக்கு நானே இதுக்கு அத்தாட்சியா இருக்கேனே, நானே இதுக்கு ப்ரூஃபா இருக்கேனே, வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அபங்கத்தை முடிக்கிறார் மௌலிக் ஞானேஸ்வர் மகாராஜ். ராமகிருஷ்ண ஹரி.